வணக்கம். சப்போட்டா பழம் 7 பழம் எடுத்திருக்கேன். விதை மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். விதை தோல் நீக்கியாச்சு. இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நறுக்கின பழம் ஜூஸ் போடுறதுக்கு சப்போட்டா பழம் எடுக்கும்போது நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இதில் எலும்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது கண்ணுக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க மட்டும் டாக்டருடைய அனுமதியோடு சாப்பிட்லாம். 5 பாதாம் பருப்பு சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 5 முந்திரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சர்க்கரை அவங்கவுங்க தேவை 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பால் 1 கப் பால் எடுத்துருக்கேன். மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்ச ஜூஸ் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும், அதனால் இந்த அளவு அரைச்சிருக்கேன். ஜூஸுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம், விருப்பப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்து சாப்பிடலாம். சப்போட்டா பழ ஜூஸ்.